பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆதரவு. குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைக்க பாஜக உரிமை கோருகிறது. டெல்லியில் 8 மாதங்களுக்கு முன் சந்திரபாபு நாயுடுவை சந்திக்காமல் அவமானப்படுத்திய மோடி, எந்த சந்திரபாபுவை விரட்டி அடித்தாரோ அதே சந்திரபாபு நாயுடு இருந்தால்தான் ஆட்சி அமைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்ட நரேந்திர மோடி. இத்தனை நாள் ஜெய் ஸ்ரீராம் என கூறி வந்த மோடி திடீரென ஜெய் ஜெகநாத் என கூறியதால் மக்கள் ஆச்சரியம். ராமர் கோயில் உள்ள தொகுதியில் பாஜக தோற்றதால் அரசியலுக்காக கடவுளையே மாற்றிவிட்டாரா என கேள்வி. பாரத் மாதா கி ஜெய் ஜெகநாத், ஜெய் ஜெகநாத். சொந்த தொகுதியிலேயே செல்வாக்கை இழந்த மோடி கடந்த முறை 4.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றவர் இந்த முறை 3 லட்சம் வாக்குகளை இழந்தார். தபால் வாக்குகளால் சிவசேனா பாஜக வேட்பாளர்கள் வெற்றி. வாக்குப்பதிவு இயந்திர வாக்குகளில் தோல்வி அடைந்தாலும் தபால் வாக்குகளால் தப்பினர். மகாராஷ்டிராவில் பாஜக படுதோல்வி அடைந்ததன் எதிரொலி துணை முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்த தேவேந்திர பட்னாவிஸ். 5 முறை ஒடிசா முதலமைச்சராக இருந்த நவீன் பட்நாயக் பதவியை ராஜினாமா செய்தார். 24 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பாஜகவிடம் பறிகொடுத்த பரிதாபம். பீகாரிலிருந்து ஒரே விமானத்தில் பயணித்த நிதிஷ்குமார், தேஜஸ்வி யாதவ் நலம் விசாரித்துக் கொண்ட முன்னாள் நண்பர்கள் விரைவில் ஒன்றிணைவார்களா என எதிர்பார்ப்பு. ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் படுதோல்விக்கு அப்துல் கலாம் பெயரை மாற்றியதுதான் காரணமா? இணையத்தில் வேகமாக பரவும் வீடியோ. நாடாளுமன்ற தேர்தலில் 33.53% வாக்குகளை பெற்ற திமுகவின் வாக்கு வங்கி 2024 கடும் சரிவு. 2019 காட்டிலும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 6.40% வாக்குகளை இழந்து 26.93% வாக்குகளை மட்டுமே பெற்ற திமுக. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 19.39% வாக்குகளை பெற்ற அதிமுகவின் வாக்கு வங்கி 2024 கணிசமாக உயர்வு. 2019 காட்டிலும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 20.46% வாக்குகளை பிடித்து அபாரம். தமிழகத்தில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி, கோவை, திருப்பூர், விழுப்புரம் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. 13 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னை மற்றும் புறநகரில் சூறை காற்று இடியுடன் கொட்டி தீர்த்த மழை. இருள் சூழ்ந்ததால் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி சென்ற வாகன ஓட்டிகள். சென்னையில் பெய்த திடீர் கனமழையால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அவதி. இரவா பகலா என வித்தியாசம் தெரியாத அளவிற்கு இருள் சூழ்ந்தது. அரை மணி நேரம் பெய்த மழைக்கே அல்லல் படும் சென்னை. குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியதால் அணிவகுத்து நின்ற வாகனங்கள்.
தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய மழை, வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. சென்னையில் சூறைக்காற்று இடியுடன் பெய்த கனமழை எதிரொலி. விமான நிலையத்தில் 2வது நாளாக விமானங்களில் வருகை புறப்பாடு பாதிப்பு. நீலகிரி மாவட்டம் உதகையில் கொட்டி தீர்த்த கனமழை, சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதி. கோவை மாவட்டம் அன்னூரில் கொட்டி தீர்த்த மழையால் வீடுகளை சூழ்ந்த மழைநீர். சுகாதார சீர்கேடு ஏற்படுவதற்கு முன்பு விடியா அரசு நடவடிக்கை எடுக்குமா என மக்கள் எதிர்பார்ப்பு. முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்டுவது தொடர்பாக டெல்லியில் நடைபெற இருந்த நிபுணர் குழு கூட்டம் திடீர் ரத்து. தமிழக மக்களை ஏமாற்றாமல் புதிய அணை கட்டும் கேரள அரசின் திட்டத்தை தடுத்து நிறுத்துமா விடியா அரசு? தனித்தொகுதி திமுக எம்எல்ஏவின் கையை தட்டிவிட்ட திமுக எம்எல்ஏ. சமூக நீதி பேசும் திமுகவின் லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி. தேர்தல் முடிவு வெளியான மறுநாளே திமுகவுக்குள் வெடிக்கும் கோஷ்டி பூசல். கனிமொழி ஆதரவாளர்களின் பதாகைகளால் உதயநிதி ஆதரவாளர்கள் அப்செட். கோவை கோவில்பாளையத்தில் 1.5 கிலோ கஞ்சாவுடன் 4 பேர் சிக்கினர். தென்னிந்தியாவின் மான்ஸ்டர் கோவை போதை மான்ஸ்டராக மாறி வரும் அவலம். சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் 1940 போதை மாத்திரைகள் சிக்கின. மும்பையிலிருந்து கடத்தி வந்து சென்னையில் விற்று வந்தது கண்டுபிடிப்பு. வட மாநிலங்களிலிருந்து சர்வசாதாரணமாக கடத்தி வரப்படும் போதை மாத்திரைகள் இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கும் கும்பலை வேறறுக்குமா விடியா அரசு? கும்பகோணத்தில் மூட்டை மூட்டையாக 230 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. விடியாட்சியில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் தடையின்றி கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. புகையிலை, நிக்கோட்டின் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் எந்த வடிவில் வந்தாலும் விற்பனை செய்ய தடை என தமிழக அரசு உத்தரவு விடுவதை விட எல்லைகளில் கண்காணிப்புகளை தீவிரப்படுத்தினாலே புகையிலை பொருட்கள் தமிழகத்தில் ஊடுருவாது என மக்கள் அறிவுரை. ஜூன் முதல் வாரத்தில் நியாய விலை கடைகளில் மே மாத பாமாயில் பருப்பு கிடைக்கும் என காதில் பூசூட்டிய விடியா திமுக. தேதி 5 ஆகியும் நடையாய் நடந்ததுதான் மிச்சம், பருப்பு பாமாயிலும் கிடைத்தவாடில்லை என புலம்பும் சாமானிய மக்கள். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது தொடர்பான புகாரை முடித்து வைத்ததற்கு எதிரான வழக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் மீண்டும் அவகாசம் கோரும் விடியா அரசு. திருச்செந்தூர் அருகே பட்டப்பகலில் வீட்டில் வைத்து மது பாட்டில்கள் விற்பனை. புகார் கொடுத்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கொஞ்சம் குறைச்சி போடுறது இருக்குதா? தமிழக பொதுப்பணித்துறை மீது தேசிய நெடுஞ்சாலைத்துறை காவல் நிலையத்தில் புகார். புதிதாக போடப்பட்ட சாலையை சேதப்படுத்தியதாக கொடுத்த புகாரால் பரபரப்பு.
திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகம் அருகே தேன்கூடு கலைந்ததால் விபரீதம். சாலையில் சென்ற மக்களை விரட்டி விரட்டி கொட்டிய தேனீக்கள். தேனி போடிமேட்டு மலைப்பாதையில் 150 அடி பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்து. கர்நாடகாவை சேர்ந்த ஒருவர் உயிரிழப்பு, 6 பேர் படுகாயம். சென்னை மாநகராட்சி துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் பணியிட மாறுதல் கலந்தாய்வில் குளறுபடி. முன் அறிவிப்பின்றி பணியிட மாறுதல்களை சென்னை மாநகராட்சி அறிவித்ததாக ஆசிரியர்கள் குற்றச்சாட்டு. பழைய ஜீவோ 1:40, இப்போ ஜீவோ 1:30. அதில் போட்டிருக்காங்க 45 ஒரு வகுப்பில் 45 மாணவர்களுக்கு மேலே போனால் அவங்களுக்கு 2 வகுப்புகளாக பிரிக்கலான்னு போட்டிருக்காங்க. ஆனால் அதை எங்கள் கல்வி அதிகாரிகள் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் எவ்வளோ எடுத்து சொல்லிட்டோம், எல்லா சங்கங்களும் ஒருங்கிணைந்து எல்லாம் சொல்லி பார்த்துட்டோம், அவங்க ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் டீச்சர்ஸ் எல்லோரும் வெளில நின்று இங்கே போராடுறதுக்கு தயாராகிட்டோம். உங்களை வித் போஸ்டோடு தூக்கிடுவேன்னு சொல்லிட்டாங்க. மிரட்டி எல்லாம் உள்ளுக்குள்ளே கொண்டு உட்கார வச்சு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்கள், இங்கே லிஸ்ட்டு ஒட்டியிருக்காங்க. எந்தெந்த இடம், எந்த பிளேஸ், எந்த ஏஇஓ எதுவுமே காட்டலை. ஒரு ஸ்கூலில் சிபிஎஸ் 10 zones ரோடு, விவி ரோடு அப்படின்னு போட்டால் விவி ரோடு 7வது ஜோனில் இருக்குது. எந்த பிளேஸில் எந்த ஏஇஓன்னு கேட்டால் தானே ஏஇஓ கேட்டு சொல்லலாம். எதுவுமே அவங்க சொல்ல கிடையாது. அவங்களா ஒரு இஷ்டத்துக்கு ஒரு இதை நடத்துகிறாங்க, ஒன்று பண்ணுறாங்க. இப்போ அதனால் எல்லா டீச்சரும் சஃபர் ஆகிறோம். காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் கோயிலில் பிரம்மோற்சவம் கோலாகலம். மோகினி அவதாரத்தில் பல்லக்கில் எழுந்தருளிய பெருமாள். ஸ்ரீரங்கநாதனே வைகுண்ட வாசனே அருள் தந்து காக்கின்ற பரந்தாமனே ஹரியே ஆனந்தம் பதமே ஆனந்தம் கிரியே ஆனந்தம் ஒளியே ஆனந்தம். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் மறுப்பு. மருத்துவ காரணங்களுக்காக 7 நாட்கள் ஜாமீன் வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்தது டெல்லி சிறப்பு நீதிமன்றம். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தேவைப்படும் மருத்துவ பரிசோதனைகளை அதிகாரிகள் மேற்கொள்ள நீதிமன்றம் உத்தரவு. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் காவலை ஜூன் 19 வரை நீட்டித்து ஆணை. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் வெளுத்து வாங்கிய கனமழை. மேக வெடிப்பு ஏற்பட்டது போல் சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளத்தில் சிக்கிய கார்கள். மகாராஷ்டிராவில் தென்மேற்கு பருவமழை தீவிரம். மும்பை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் தேங்கிய மழைநீர். இலங்கையில் கொட்டி தீர்த்த கனமழையால் 16 பேர் பலி. மேக வெடிப்பால் ஏற்பட்ட பெருவெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி பலியான பரிதாபம். தெற்கு ஜெர்மனியில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 4 பேர் உயிரிழப்பு. அணை உடைந்ததால் 800 பேர் வெளியேற்றம்.